குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, எனக்கு இந்த ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார்கள், தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனல் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றது. வாங்க எல்லாரும் உற்சாகமான மனதுடன் இன்றைய பாடத்தை படிக்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ 119. நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கோம். பாடத்தின் தலைப்பு காசி ஜாதகம் என்றால் என்ன? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. காசி ஜாதகம் அப்படின்னா என்ன அப்படி. அதுக்கு 3 ரூல் இருக்குங்க. ஒவ்வொரு ரூலாக சொல்லி கொடுக்குறேன். ரூல் 1. இந்த ரூல் 1ல் எப்படி இருந்தால் எதை நம்ம காசி ஜாதகம் இல்லை காசி ஜாதகர் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம். ரூல் 1 என்ன சொல்லுதுன்னா, சர ராசிகள், ராசி கட்டத்தை நம்ம எடுத்துக்கிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிற ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம். ராசி கட்டத்தில் சரராசிகள் எதெல்லாம்? சரராசிகள் மேஷம், கடகம், துலாம், மகரம். இதனாலும் சரராசிகள் இல்லையா? ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம். சரராசிகள் என்னன்னு பார்க்குறோம். சரராசிகள் என்னது? மேஷம், கடகம், துலாம், மகரம். மேஷம், கடகம், துலாம், மகரம். இது 4 சரராசிகள். ஏன் இந்த சரராசிகளை சொல்லி கொடுக்குறேன்னா, ஒருவருடைய தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சரராசிகளில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகம் காசி ஜாதகம் எனப்படும். புரியுதுங்களா? ஒருத்தருடைய தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஜாதகத்தில் நவாம்ச கட்டத்தை நம்ம பார்க்குறோம். நவாம்ச கட்டத்தில் சரராசிகளில் ஏதேனும் ஒரு இடத்த, சரராசிகள் 4 சரராசிகள் சொல்லி கொடுத்தேன். அதில் ஏதேனும் ஒன்றில் சனி பகவான் இருந்தால் அது காசி ஜாதகம் எனப்படும். மேஷத்தில் சனி பகவான் இருந்தால் காசி ஜாதகம், அல்லது கடகத்தில் சனி பகவான் இருந்தால் அது காசி ஜாதகம், அல்லது துலாமில் சனி பகவான் இருந்தால் ராசி கட்டத்தில் அது காசி ஜாதகம், அல்லது மகரத்தில் சனி பகவான் இருந்தால் அது காசி ஜாதகம் எனப்படும். இதுதாங்க ரூல் 1. ரூல் 1 நான் திருப்பி சொல்லித்தரேன். காசி ஜாதகம் என்றால் என்ன? அந்த ஜாதகரை நம்ம காசி ஜாதகர்னு சொல்லலாம். என்ன விதி 1? காசி ஜாதகம் என்றால் என்ன? அதில் ரூல் 1 என்னன்னா, ஒருவருடைய தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சரராசிகளான மேஷத்திலோ அல்லது கடகத்திலோ அல்லது துலாமிலோ அல்லது மகரத்திலோ சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் காசி ஜாதகர் எனப்படும், அல்லது அது காசி ஜாதகம் என்கின்றோம். ரூல் 1 புரிஞ்சிச்சுங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரூல் 2 வாங்க. ரூல் 2 என்னென்னா, ஒருவருடைய தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். அந்த ஜாதகத்தில் அவருடைய லக்கணம் என்ன வேணாலும் இருக்கலாம். அவருடைய லக்கணத்தில் இருந்து எண்ணி வருகின்ற 1, 4, 7, 10 இந்த இடங்களில் சனி பகவான், இந்த 4 இடங்களில் ஏதேனும் ஒன்றில் சனி பகவான் இருந்தால் அது காசி ஜாதகம் எனப்படும். ரூல் 2 நல்லா கவனிக்கணும். லக்கணம் எந்த லக்கணம் வேணாலும் இருக்கலாம். அந்த லக்கணத்திலேருந்து 1, 2, 3ன்னு எண்ணணும். லக்கணத்திலோ அல்லது லக்கணத்தில் எண்ணி வருகின்ற 4ஆம் இடத்திலோ அல்லது லக்கணத்தில் எண்ணி வருகின்ற 7ஆம் இடத்திலோ அல்லது லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற 10ஆம் இடங்களிலோ சனி பகவான் இருந்தால், அது சனி என்ற கிரகம் இருந்தால் அது காசி ஜாதகம் எனப்படும். அந்த ஜாதகர் நம்ம காசி ஜாதகர்
என்று சொல்கின்றோம். ரூல் 2 இன்னொரு முறை சொல்லி கொடுக்குறேங்க. அவங்கள ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்கிறோம். அந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் அவருடைய லக்கணம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த லக்கணம் தான் பர்டிகுலராக கிடையாது. ஆனால் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்தில் இருந்து 1, 4, 7, 10 எண்ணி வரணும். எண்ணி வரும்போது 1ஆம் இடத்திலோ லக்கணத்திலிருந்து எண்ணி வரும்போது லக்கணத்திலோ அல்லது 4ஆம் இடத்திலோ அல்லது 7ஆம் இடத்திலோ அல்லது 10ஆம் இடத்திலோ சனி என்ற கிரகம் இருந்தது என்றால் அது காசி ஜாதகம் எனப்படும். அது காசி ஜாதகர் என்று சொல்கின்றோம். அந்த ஜாதகரை காசி ஜாதகர் என்று சொல். ரூல் 2 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரூல் 3க்கு போகலாம். ரூல் 3 என்னன்னா, ரூல் 3 வந்து ஒருவரின் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்துக்கிறோம். தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அந்த ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ராகுவிற்கும் கேதுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மற்ற சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இருக்க வேண்டும். சனி மட்டும் ராகுக்கும் கேதுக்கும் வெளியில் தனித்து சனி பகவான் மட்டும் இருப்பது காசி ஜாதகம் என்று அழைக்கப்படும். இது 3 ரூலில் எந்த ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அது காசி ஜாதகம் சொல்கிறோம். ரூல் 1 கிளிக் சரியாக வந்தது காசி ஜாதகம். இல்லை ரூல் 2 மட்டும் வந்தது காசி ஜாதகம். ரூல் 3 எது இருந்தாலும் இந்த 3த்தில் எது மாதிரி இருந்தாலும் அது காசி ஜாதகம் எனப்படும். ரூல் 3 என்னன்னா, ராகுவிற்கும் ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ராகுவிற்கும் கேதுவுக்கும் இடைப்பட்ட இடங்களில் சனி என்ற கிரகத்தை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இருந்து சனி என்ற கிரகம் மட்டும் ராகு கேதுவுக்கு வெளியில் இருப்பது காசி ஜாதகம் எனப்படும். இது காசி ஜாதகர் என்றார். இந்த 3 ரூலில் ஏதோ ஒரு ரூல் சாட்டிஸ்ஃபை, ஒரு ரூல் நிறைவேற்றப்பட்டாலும் கூட அதுக்காக 3மே வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3 விதிகள் சொல்லி கொடுத்துருக்க. அதில் ஏதேனும் ஒரு விதிகள் வந்து அந்த ராசி கட்டத்துக்கு பொருந்தி வந்தால் அதுவே காசி ஜாதகம் எனப்படும். இப்போ காசி ஜாதகம்னா என்னன்னு நல்லா தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த 3 விதிகளையும் ஒன்றா சேர்த்து சொல்லித்தரேன். விதி 1 என்ன சொல்லுதுன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்கின்றோம். அதில் ராசி கட்டத்தை எடுத்துக்கொள்கின்றோம். சர ராசிகளான மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் சனி கிரகம் இருந்தால் அது காசி ஜாதகம் எனப்படும். சரிங்களா? விதி 2 என்னன்னா, லக்கணம் எதுவாக இருந்தாலும் லக்கணத்திலோ அல்லது லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற 4ஆம் இடத்திலோ அல்லது லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற 7ஆம் இடத்திலோ அல்லது லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற 10ஆம் இடத்திலோ சனி பகவான் இருந்தால் அது காசி ஜாதகம் என்று அழைக்கப்படும். 3வது விதி என்னன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனின் ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். அதில் ராசி கட்டத்தை பார்க்குறோம். ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில் மற்ற எல்லா கிரகங்களும் சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இருக்க வேண்டும். சனி கிரகம் மட்டும் ராகு கேதுவிற்கு வெளியில் தனித்து இருக்க வேண்டும். வெளில எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம் சனி பகவான், ராகு கேதுக்கு வெளியில். சரிங்களா? உங்களுக்கு தெரியும், கால சர்ப தோஷம்னா ராகு கேதுக்கு இடையில் எல்லா கிரகங்களும் இருந்துச்சுன்னா அது கால சர்ப தோஷம். இது வந்து காசி ஜாதகன்றது சனி பகவான் மட்டும் ராகு கேதுக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடாது. சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் ராகுக்கும் கேதுக்கும் இடைப்பட்டு இருக்க வேண்டும். சனி பகவான் மட்டும் ராகு கேதுவிற்கு வெளியில் தனித்து இருக்க வேண்டும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா அது காசி ஜாதகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ காசி ஜாதகம்னா என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி யாருடைய நீங்கள் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது போல் காசி ஜாதகம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டங்களை அனுபவிப்பாங்க, சொல்ல முடியாத கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அந்த துன்பத்தை அவங்க அனுபவித்து தான் தீரணும். அந்த மாதிரி ஒரு துன்பத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு
விமர்சனம் சொல்கிறேன். அவங்க வந்து போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமோ அல்லது இந்த ஜென்மத்தில் பிறவி எடுத்து இப்போ வரைக்கும் செய்கிற பாவமோ அல்லது மூதாதையர்கள் அப்பா வழி உறவினர்கள் தாத்தா பாட்டி அதுக்கு முன்னர் இருந்த முப்பாட்டன் முப்பாட்டி அந்த பரம்பரையில் வந்த பாவங்களோ இவங்களை வந்து சேரும். அந்த கர்ம வினைகள் இவங்களை வந்து சேர்றதுனால இவங்க சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சுட்டு வருவாங்க. நோய் நொடியோ கடன் தொல்லையோ இல்லை உறவினர்கள் பிரச்சனையோ நண்பர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையோ அவங்க அனுபவிக்க நேரிடுது இந்த காசி ஜாதகர். அப்போ அந்த மாதிரியான துன்பங்களிலிருந்து அந்த கர்ம வினைகளிலிருந்து விடுபட இந்த ஜாதகர் காசி ஜாதகர் என்ன செய்யணும்னா காசிக்கு சென்று வர வேண்டும். அந்த கர்மவினையை எப்போ பார்த்துன்னு பார்த்தேன்னு அனுபவிச்சுன்னு நேரம் நோயிலே இருந்துன்னு கடன் தொல்லையிலே இருந்தால் நிம்மதி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. அப்போ அவங்க நிம்மதியை தேடி காசிக்கு சென்று காசியில் நீராடி விட்டு காசியில் இறைவனை வழிபட்டு அர்ச்சனை செய்துவிட்டு இவங்க அந்த காசியில் இருக்கிற உடல் ஊனமுற்றவர்கள், கண்ணு தெரியாதவங்கள், வயதானவர்கள், அநாத குழந்தைகள், முதியவர்கள், அது போல் இருக்கவங்களுக்கு ஏழைகள், ஏழை குழந்தைகள், சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சுன்றவங்களாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தேடி அவங்களுக்கு அன்னதானம் கண்டிப்பாக செய்யணும். அன்னதானம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க வசதி எவ்வளவோ 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், 5 பேருக்கு வாங்கிக்கலாம். இல்லை நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கர்ம வினைகள்லாம் போகணும். அவங்க செஞ்ச பாவம்லாம் போயிட்டு அவங்க நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக அவங்க வசதி எவ்வளோ இருக்கோ அவங்க வசதி எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பொருளாதார நிலைக்கு ஏற்ப 5 பேரோ 10 பேரோ 5 பேரோ இல்லை நல்ல வசதியாக இருந்தால் ஒரு 50 பேருக்கு கூட அன்னதானம் வயிறார சாப்பாடு போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த காசி ஜாதகருடைய வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு பல நன்மைகளை அவங்க அடையிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இது நிஜமான நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது போல் நடந்திருக்குது. நீங்கள் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். சனி பகவான் சரராசிகளில் இருக்குதான்னு பார்க்கணும். மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த 4த்தில் ஏதேனும் ஒன்றில் சனி பகவான் இருக்குதா பார்த்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய லக்கணத்துலேருந்து 1 4 7 10 சனி பகவான் இருக்கா பாருங்கள். இருந்தால் இதெல்லாம் காசி ஜாதகம். அது மட்டும் இல்லாமல் ரூல் 3 என்ன சொல்லுதுன்னா ராகுக்கும் கேதுக்கும் இடைப்பட்ட இடத்தில் சனியை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் இருந்து சனி பகவான் மட்டும் ராகுக்கு கேதுக்கு வெளியில் இருந்தால் அதுவும் காசி ஜாதகம். அப்போ எனக்கு காசி ஜாதகம், நான் வந்து காசி ஜாதகர் அதனால தான் இம்மா கஷ்டம் அனுபவிக்கிறேன் அம்மா கஷ்டம் அனுபவிக்கிறேன், எனக்கு அதனால் பொறுத்துக்க முடியல, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, கடன் தொல்லை, கடன் கொடுத்தவன் வந்து மெனி பிடிக்கிற மாதிரி இருக்கிறான், அவன் ஒரே சண்டை பிடிக்கிறான், திட்டுறாங்க, அப்படிலாம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டுறோம். என்ன ஒரு விமர்சனம், என்ன ஒரு பரிகாரம்னா கண்டிப்பாக அவங்க காசியில் நீராடி காசியில் உள்ள இறைவனை காசிநாதரை வழிபட்டு அர்ச்சனை செய்துவிட்டு அவர்களால் முடிந்த அளவுக்கு கண்ணு தெரியாதவங்க, கால் ஊனமுற்றவங்க, நடக்க முடியாதவங்க, அப்புறம் வயசானவங்க, அது போல் இருக்கிறவங்களுக்கு, ஏழை குழந்தைங்க, அது போல் இருக்கிறவங்களுக்கு, பணக்காரங்களுக்கு நம்ம போய் அன்னதானம் பண்ணக்கூடாது. உண்மையிலே அவங்க ஏழை ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு வயறார சாப்பாடு அன்னதானம் செய்து விட்டு வந்தாங்கன்னா 100% அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல காலம் வாழ்க்கையே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆகிடும். துன்பங்கள்லேருந்து விடுபட்டு வரலாம். இது என்னன்னா, இது இப்போது நம்ம ஜோதிடம் ஆன்மீகன்றதே பாவ புண்ணிய கணக்கு தான். ஒன்று இவங்க செஞ்ச பாவமாக இருக்கலாம், இல்லைன்னா இவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக இருக்கலாம், இல்லைன்னா இவங்க பரம்பரையில் மூதாதையர்கள் செஞ்ச பாவமாக இருக்கலாம். அந்த பாவங்கள், அந்த கர்மாக்கள் இவங்களை வந்து தாக்குது. அந்த தாக்குதுலேருந்து நம்ம விடுபடணும்னா, இப்போ தராசு எடுத்துக்கோங்களேன். தராசு எப்படி இருக்கும்? இதில் ஜாஸ்தி வச்சா கீழாகும், இதில் கம்மியாக இருந்தால் மேலே போகும். அதே மாதிரி தான் பாவ புண்ணியம். இப்போ இந்த காசி ஜாதகர்லாம் அதிகமாக அவங்க பரம்பரையில் உள்ள பாவங்களினால கஷ்டப்படுறாங்க.
அப்போ பாவக்கணக்கு நீங்கள் நிறைய இந்த பாவக்கணக்கை போக்குறதுக்கு ரெண்டு வழி தாங்க இருக்குது. ஒன்று இறை வழிபாடு, இரண்டாவது தான தர்மம். அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் இறைவனை வழிபட்டு உங்களுடைய கர்மாக்களை போக்கிக்க வேண்டும். செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு இறைவன்கிட்ட வழிபாடு செஞ்சு அந்த பாவங்களை போக்கிறது 50% பாவம் போகும். அப்புறம் மிச்சம் இருக்கிறது அன்னதானம். தானத்தை பண்ணும்போது பாவம் போயிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வரீங்களோ அது புண்ணிய கணக்கு. அப்போ பாவக்கணக்கு அதிகமாக இருந்ததுனால நீங்கள் நோய்களிலேயும் கடன் தொல்லையிலையும் பண கஷ்டத்துலேயும் இல்லை உறவினர்களால் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு வரீங்க. அப்போ அந்த செஞ்ச பாவத்தை போக்குறதுக்கு தான் காசிக்கு போய் நீராடி இறை வழிபாடு பண்ணிடுறீங்க. அடுத்தது தான தர்மம் பண்ணும்போது அது தானத்தில் சிறந்தது அன்னதானம். நீங்கள் அங்கே காசியில் போய் அன்னதானம் பண்ணிட்டு வரீங்க. 50 பேருக்கோ 100 பேருக்கோ வசதிக்கு ஏற்ற மாதிரி 15 பேருக்கோ 25 பேருக்கோ அன்னதானம் பண்ணுறது புண்ணியம். அப்போ அந்த புண்ணிய கணக்கு மேலே ஏறுது. தராசு தட்டு மாதிரி புண்ணியம் ஜாஸ்தி ஆகுது, பாவம் குறைஞ்சி போயிடுது. அப்போ பாவம் குறைஞ்சி புண்ணிய கணக்கு அதிகமாகும் போது, புண்ணியம் ஜாஸ்தி ஆகும் போது உங்களுடைய வாழ்க்கை வளமான வாழ்க்கையாக செம்மையான வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் காசிக்கு போயிட்டு எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன் சொல்கிறாங்க. இந்த காசி ஜாதகர் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ச்சி ஆகுது. நோய்கள் தீராத நோய்கள் இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைகிறத அவங்களே ஜாதகரே சொல்கிறத நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? நிறைய பேருக்கு நிஜத்துலேயே நடந்திருக்குது. இது விளையாட்டுக்கு இல்லை. நம்ம செய்கிற இப்போ ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்மளோ இல்லை மூதாதையர்களோ நம்ம பரம்பரைகளோ செஞ்சிட்டாங்க. அந்த பாவத்தை போக்குறதுக்கு காசிக்கு போயிட்டு அன்னதானம் செஞ்சுட்டு வந்தால் அந்த பாவக்கணக்கு அந்த கர்மா போயிட்டு கர்மாவினால் ஏற்படுகின்ற தாக்கங்கள் குறைந்து நல்ல வினைகள், நீங்கள் செய்கிற நல்ல காரியம், இறை வழிபாடு நல்ல காரியம், தான தர்மம் செய்கிறது நல்ல காரியம், அந்த புண்ணியத்தின் காரணமாக அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் ஒளிமயமான எதிர்காலம் நல்ல ஒரு வெளிச்சத்தை இறைவன் கடவுள் நமக்கு காட்டுவாங்கன்றதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்கின்றேன். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடித்திருக்கும். அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. உங்கள் ஜாதகமும் காசி ஜாதகமாக இருந்து நீங்களும் காசிக்கு போயிட்டு வந்தீங்களா, எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறத போடுங்க. இல்லை நான் காசி ஜாதகம் தான் என்னோடது, நான் இன்னும் காசிக்கே போகலன்றவங்க போயிட்டு நாங்கள் சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்பட்டுச்சா இல்லையா அதெல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. இது ரொம்ப 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 பயனுள்ள இது வீடியோ. யாருடைய ஜாதகத்திலலாம் இப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, காசிக்கு போயிட்டு வாங்க, அன்னதானம் பண்ணுங்கள், அந்த தண்ணியில் நீராடுங்க. காசியில் நீராடினாலே பாதி பாவங்கள்லாம் செஞ்ச பாவங்கள்லாம் போயிடுதுன்றது ஐதீகம். நம் முன்னோர்கள் சொல்லி வச்சது. இது நானாக சொல்லலை, முன்னோர்கள் சொன்னது. அதனால் முன்னோர்கள் வழி சென்று முன்னோர்களை பின்பற்றி நலமுடன் நம்ம வாழலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை சந்தோஷமாக தைரியமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கண்டிப்பாக போடணும். நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நல்ல வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்குன்னா ஜாதகம் பார்க்கணுன்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்து பார்க்கணுன்னாலும் வாஸ்து படிக்கணுன்னாலும் செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட சுடர், ஜோதிட ஆச்சாரியா, ஜோதிட கலையரசி, அஸ்ட்ரோ டாக்டர் எல் மலர்விழி, சென்னை. செல் நம்பர் 9440373556. குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.